நேயர்களுக்கு ஆதிசக்தியின் அன்பு வணக்கங்கள். வீரமலை காட்டை விழுந்தே வணங்குவோம், பொன்னிவள நாட்டை போற்றி வணங்குவோம். பாசமலர் அருக்காணியின் மாசில்லா தியாகத்தையும் வீரமுள்ள பொன்னரையும் விவேகமுள்ள சங்கரையும் நெஞ்சில் வைத்து வணங்குவோம். கொங்கு இனம் செழிக்கட்டும், கொங்கு நாடு மலரட்டும், தமிழ்நாடு வலிமையாகட்டும் என்று உறுதியோடு உருவாக்கப்பட்ட கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி மாநாட்டில் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன். கொங்கு என்றால் தேன், தேன் தித்திப்பானது, இன்பம் தருவது. கொங்கு நாடு என்பதற்கு இன்பம் நிறைந்த செழிப்பான நாடு என்று பொருள். இந்த நாட்டின் தெற்கு எல்லை பழனி, மேற்கு எல்லை மலைத்தொடர், வடக்கு திருவேங்கடம், கிழக்கு சோழவள நாடு. கொங்கு நாடு பழங்காலம் தொட்டே ஒரு தனி நாடாக வழங்கப்பெற்று வருகிறது. கத்து மஞ்சள் கன்னிமுக பொலிவுதவள் நாடு, குளிரூட்டி பஞ்சாலை நூலிழைக்கும் நாடு, சித்தர்வாள் மருதமலை முருகன் வளர் நாடு, சென்னிமலை சிவன்மலையும் செலுத்தியரும் நாடு, அவிநாசி தேரழகில் வடம்பிடிக்கும் நாடு, பட்டு வண்ண ஜமுகாலம் இட்டளிக்கும் நாடு, சின்னமலை எனும் தீரன் தேசபக்தி நாடு, உள்ளமெல்லாம் வெள்ளை என உலகறிந்த நாடு என்று கொங்கு நாட்டை பற்றி ஒரு கவிஞர் அழகாக பாடியுள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க கொங்கு நாடு நீர்வளம் அதிகமில்லாத நாடாகவே திகழ்ந்து வந்தது. அதனால் தான் பவானி காவிரியுடன் சேருமிடத்தில் 725 ஆண்டுகளுக்கு முன்பே பல கல் தொலைவு பல்லாயிரம் காணி நிலங்களுக்கு நீர் பாயும் கால்வாயை வெட்டினான் காளிங்கராயன். ஆனால் இன்று நீர் பற்றாக்குறை நிரந்தரமாகி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. இதனால் பெரும்பாலும் பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகள். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்றான் பாரதி. ஆனால் இன்று அந்த உணவை உற்பத்தி செய்யும் உழவனுக்கே உணவில்லாத பரிதாப நிலை. 32 மாவட்டங்கள் அடங்கிய தமிழகத்தில் 10 மாவட்டங்கள் அடங்கிய கொங்கு பகுதி மட்டும் மொத்த வருமானத்தில் 42% வருமானத்தை அரசுக்கு அளிக்கிறது. எனவே 79% உள்ள விவசாயிகளின் வாழ்வு மேம்பட்டால் தான் பொருளாதார தேக்கத்தை சரி செய்ய முடியும். அதற்கு முதற்படியாக நமது மக்களுக்கு தண்ணீரை சிக்கனமாக உபயோகித்து விவசாயம் செய்ய பயிற்சி தர வேண்டும். அதிக தண்ணீர் தான் அதிக விளைச்சலுக்கு காரணம் என்று எண்ணுகிறார்கள். இஸ்ரேல் நாடு பாறைகள் நிறைந்த நாடு. அங்கு ஒரு பயிருக்கு 60 சென்டிமீட்டர் தண்ணீர் உபயோகித்து சாகுபடி செய்கிறார்கள். ஆனால் இங்கே 120 சென்டிமீட்டர் 150 சென்டிமீட்டர் என்று 2 மடங்குக்கு அதிகமாக தண்ணீர் உபயோகித்து விரயம் செய்கிறோம். தெளிப்பான் பாசன முறையில் தண்ணீரை சிறு சிறு குழாய்களின் மூலமாக பீரிட்டு எழச் செய்து பயிர்களின் மீது பொழிய செய்தாலே போதும். தண்ணீரை மண்ணில் தேக்கி நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஊரெல்லாம் பட்டி தொட்டி உண்பதற்கோ கம்மஞ்சோறு என்ற நிலைமை மாறி கிராமங்களிலும் நல்ல பணப்புழக்கம் ஏற்பட வேண்டும். வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். நமது கொங்கு இளைஞர்கள் தொழில் தொடங்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. பவானி ஜமுகாலம் உலக புகழ் பெற்றது. அதனை மேலும் விஞ்ஞானமயப்படுத்தலாம். ஈரோட்டில் மஞ்சள் விளைகிறது, கைத்தறி ஜவுளிகள் உற்பத்தியாகின்றன. மேலும் திருப்பூரில் பனியன் தொழில் சிறப்பாக வளர்ந்து வருகிறது. அதனை மேலும் நவீனப்படுத்தலாம். கரூர் போர்வைக்கு எப்போதும் கிராக்கி உண்டு, அதில் கவனத்தை செலுத்தலாம். ஆர்வத்தோடு படித்து முடித்து வரும் கொங்கு வாலிபர்கள் ஆக்க ரீதியில் செயல்பட்டால் கண்டிப்பாக கொங்கு நாட்டை வளமாக்க முடியும், தமிழ்நாட்டை வலிமையாக்க முடியும். ஒரு சாதாரண சக்கரத்தை சுற்றிவிட்டு அதில் களிமண்ணை வைத்தால் அது ஒரு அழகான மண்பானையாக உருவாகிறது. நினைத்து பாருங்கள் நண்பர்களே, இந்த பூமி இடைவிடாத சுற்றி கொண்டே இருக்கிறது. இதில் வாழும் நாம் என்ன முயற்சி மேற்கொண்டோம், என்ன சாதனை புரிந்துள்ளோம்? முயன்றால் முழு நிலமும் தொட்டுவிடும் தூரத்தில் தான். முயலுங்கள். இதோ இதோ வளமான கொங்கு நாடும் வலிமையான தமிழ்நாடும் உங்கள் கைகளில். இறுதியாக ஆனால் உறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அரசால் அப்புறப்பட்ட ஆண்ட பரம்பரையே, அரசியலும் புதிதல்ல, ஆட்சியும் உனக்கு அந்நியமல்ல. வேண்டாம் நியந்திக்கும் வீறு கொண்டு எழுந்திடுவாய். நன்றி. நன்றி ஆதிசக்தி. உங்களுடைய பேச்சு மண்டல மாணவரணி மாநாட்டின் தீர்மானங்களாக தீர்த்தமாக இங்கு உதைத்தது. உங்களை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இதை போன்றவர்கள்தான் கொங்கு நாட்டு விதைகளாக வெளியே வர வேண்டியவர்கள். உங்களை இந்த மண்டல மாணவரணி மாநாடு வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்து அதே RKR பள்ளியிலிருந்து தனலட்சுமி என்ற மாணவி